ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, அக்னியிலே நீ நடக்க வேண்டியது வரும். அப்படி நீ நடக்கும்போது அது உன்னை சேதப்படுத்தாது, அது உன்னை பாதிக்காது. நீ வேகாதிருப்பாய், அந்த அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அது உன்னை சேதப்படுத்தாது, அதை கடந்து வருவாய் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த அக்னி எதை குறிக்கிறது? நம் மத்தியிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள் என்று 1 பேதுரு 4:12 வசனம் சொல்லுது. என்னன்னு சொன்னா, பாடுகள். நாம் இயேசுவின் நாமத்தினும் கடந்து செல்கிற பாடுகள் இருக்குதுல்ல, அதுதான் அக்னி. பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது நாம் அக்னியின் வழியாய் கடந்து போகிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அதனால இந்த பாடுகள் இன்றைக்கு நீங்க கடந்து போறீங்க. உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய யாரோ ஒருவர் மூலமாய் ஒரு பாடு வந்து விட்டது. அந்த பாடுகள் வழியா கடந்து போகும்போது நெருப்புல நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க சொல்றீங்களா, நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்க பிரதர் என்பதாக. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, சிலர் சபையில, சிலர் ஊழியத்துல இந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாதுங்க. நீங்க வெந்து போக மாட்டீங்க, அழிந்து போக மாட்டீங்க. அது உங்களை பாதிக்காது, அதை கடந்து போவீங்க. அக்னியில் நடக்கும்போது அது உங்களை சேதப்படுத்தாது, கடந்து போவீங்க. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் கூட இருந்தா முடியும். நீங்க கடந்து செல்லுகிற அக்னியின் பாதையில இயேசு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் அக்னிக்குள்ள இறங்கும்போது விலகி போயிடுவாரா? அவர் கூட இருக்கிறார். நீங்க இதை தாண்டுவீங்க. இந்த பிரச்சனை உங்களை பாதிக்காது, இந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாது, இந்த பிரச்சனைனால நீங்க அழிய மாட்டீங்க. நீங்க அதை மேற்கொண்டு ஜீவனோட, உயிரோட, வல்லமையோட, புதுபலத்தோட முன்னேறி போவீங்க. அக்னி ஜுவாலை உங்களை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடு.